தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அணு ஆயுதம் கொண்டு தாக்கவில்லை, ஆனால் அணு ஆயுதத்துக்கு நிகராக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபாதர் ஆஃப் ஆல்பம் எஃப்ஏபியோடைய ஒரு வெர்ஷன் வந்து அவங்க போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்படியோ அதே மாதிரி உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதே தான். மாற்றம் வந்து உக்ரைன் வந்து இந்த போரில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. உக்ரைன் இன்னும் நேட்டோவில் மெம்பர் ஆச்சுன்னா ரஷ்யா வாசஸ் நேட்டோன்னு வரும். அப்போ ரஷ்யா மாத்திரம் தனியாக இருக்குமா இல்லை மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து சண்டைக்கு வருமா அப்படின்ற ஈக்குவேஷன். உக்ரைன் சேர்ந்துட்டு தான் சொல்லி இல்லை உக்ரைனில் சேர போகிறதா சொன்னாங்க. இன்னி வரைக்கும் சேரல. சேர்ந்தா இன்னும் அடி செம்ம வடியாக விழும். இப்போ எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அமெரிக்கா வந்து உக்ரைனை நல்லா ரேக் பண்ணி விட்டு சரி ஓகே போய் அட்ரான்ற மாதிரி, நீ இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி அன்றைக்கி நீ மாஸ்கோவில் தாக்குதல் பண்ணுறேன், இன்னும் ரஷ்யா உள்ள தாக்குதல் பண்ணுறேன்னு நீ இறங்கினா ரஷ்யாவோட பொறுமை அதோட முடிந்துவிடும். மாஸ்கோவை மேலே தாக்குதல் பண்ணால் இது என்ன சொல்கிறது, ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க. அமெரிக்காவே வந்தாலுமே நீ ஏன் உக்ரைனில் பண்ணுறேன்னா மற்ற இடத்துலலாம் வச்சு பொழந்துருவாங்க ரஷ்யா. உக்ரைனை ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரியாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் ரஷ்யா செய்கிறது. அது நடந்தே தீரும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் இருக்கிறேன். ஆயுத கிடங்கு ஓகே, அதை போட்டு ரஷ்யா வந்து அடித்ததில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெக்டாகுலர் ஃபயர் ஒர்க்ஸ்னு அந்த மாதிரி வந்துச்சு. அதனால பல ஆயுதங்களை இழந்து விட்டது. ட்ரோன் ஃபேக்டரியெல்லாம் அடிச்சிருக்காங்க ரஷ்யா. இப்போ இது பூசி மெழுகக்கூடிய ஒரு வேலை நடக்குது, அமெரிக்கா நடக்குதுன்னா அது ஒன்று இவனுங்களே செஞ்சுருக்கணும், இல்லை இவங்களோட ஆதரவாளர் ஆதரவாளர் நாடு தான் செஞ்சுருக்கணும். அப்போ இந்த போர் தொடர்ந்து நடப்பதற்காக அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிலருக்கு விருப்பம் இருக்கிறது. ஸோ இப்போ நீ பண்ணினா நானும் பண்ணுவேன்ற லெவலில் தான் ரஷ்யா வந்து இறங்கியிருக்கு. நேற்றுக்கு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் மாஸ்கோவை மீண்டும் தாக்குவோம், டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குவதற்கான ஆதரவு எங்களுக்கு தெரிவிக்கன்னு சொல்லி கேட்ட உடனே இதுக்கு மேலே அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா 3ஆம் உலகப் போரை நாம் எதிர்கொள்ள நேரிடும்னு அரை மணி நேரம் கழிச்சு புட்டின் அவர்கள் பேசுகிறார். இதனால் யாருக்கு லாபம்? அமெரிக்காவுக்கு தான் லாபம். டாலர் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது. ஸோ டாலரையும் பெட்ரோலையும் கட்டி வச்சு அந்த கயிறு அவுக்கப்படும் வரை இது தொடர்ந்து நடக்கும். அவுக்கப்படுமா? கண்டிப்பாக அவுக்கப்படும். போர் நின்று தான் அவுந்து போச்சுங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயின் சார். சார் இப்போ வந்து ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் போர் திரும்ப ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து உக்ரைனை வந்து போட்டு சரம் மாதிரியாக தாக்குறது ரஷ்யா. இங்கே ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க, ஒரு குண்டு மாஸ்டர் குண்டுன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து ஃபாதர் ஆஃப் எஃப்ஏபி அது போட்டாங்களா, என்ன கொத்து குண்டுன்னு சொல்கிறாங்க மொத்தமாக வந்து ஒரு இடத்துல. இல்லை அது நடக்குது சார். இல்லை, அந்த எஃப்ஏபியில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அது அணு ஆயுதம் கொண்ட ஒரு குண்டாக போட முடியும். ஆனால் நான் நியூக்ளியர் பாம்ஸ், அதாவது அணு ஆயுதம் கொண்டு தாக்கவில்லை, ஆனால் அணு ஆயுதத்துக்கு நிகராக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபாதர் ஆஃப் ஆல்பம்ஸ் எஃப்ஏபியோடைய ஒரு வெர்ஷன் வந்து அவங்க போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது வந்து உக்ரைனில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு வந்து 20 நாடுகள் சப்போர்ட் இருக்குது. அதாவது 20 நாடுகளும் எவ்வளோதான் என்ன சொல்ல அழுது பிறண்டாலும் மாண்டவர் வருதில்லைன்னு சொல்லுவாங்க. 1000 பேர் அழுது பிறண்டாலும் மாண்டவர் வருதில்லை. அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்படியோ அதே மாதிரி உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதே தான். மாற்றம் வந்து உக்ரைன் வந்து இந்த போரில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அது தெரிஞ்சும் தான் இந்த போரை தொடர்ந்து அமெரிக்காவோட பேஸ்லேயும் அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய சப்போர்ட்னாலையும் யூகேவோடைய வழிகாட்டுதல் பேர் தான் இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. யூகேவோடைய 5 பிரதமர்கள் மாறி இருக்கிறாங்க. இருந்தாலும் உக்ரைனுக்கு ஆதரவு தொடரும்னு சொல்கிறதும், ஜெர்மனியில் உள்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் நடக்குது, இருந்தாலும் உக்ரைனுக்கு ஆதரவுன்னு சொல்கிறதும் இனிமேல் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ரஷ்யாவுடைய போர் எது வரைக்கும் வந்து அமைதியாக போகணுன்றதை முன்னாடியே நான் சொன்னது. அமெரிக்கா எவ்வளோதான் அழுது பிறண்டாலும் உக்ரைனுடைய பகுதிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன், ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள், அவர்கள் மீது உக்ரைனிய அரசு அதிகாரம் அப்படின்றது போய் அது வந்து அசுரம் அதிகாரமாக மாறி சொந்த நாட்டு மக்களையே ரஷ்ய மொழி பேசுவதற்கு ஒரே காரணத்தை
கொண்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசும் மக்களை, குழந்தைகளை கொன்று குவித்தது உக்ரைனிய அரசு. இது வந்து அரச பயங்கரவாதம் தான் எடுத்துக்கணும் 2014 2019 ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்ட்டே விக்டோரியா நூலை ஜெயிச்ச ஒருத்தனை காலி பண்ணது 2014-15. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. காமெடியன் 2019 அப்புறமா மாறுது. முதல்ல ஒரு 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 ஆளை கொடுத்துட்டு அப்புறமா ஒரு காமெடியனை ஒரு பியானோ வாசிக்கிறத வல்ல வருவார். அதனால் அந்த ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. 2022 நேட்டோவில் இடம் கொடுப்போம்னு சொல்ல ஆரம்பித்த போது நேட்டோக்குள்ளே யுக்ரைன் போயிடுச்சுன்னா இந்த போர் வேறு மாதிரி நடக்கும்ன்றதுனால நேட்டோவோட ஆதரவு கொண்ட ஒரு நாடு அப்படின்ற மாதிரி உக்ரைன் எடுக்கணும். உக்ரைன் இன்னும் நேட்டோவில் மெம்பர் ஆச்சுன்னா ரஷ்யா வாசஸ் நேட்டோன்னு வரும். அப்போ ரஷ்யா மாத்திரம் தனியாக இருக்குமா இல்லை மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து சண்டைக்கு வருமா அப்படின்ற ஈக்குவேஷன் இப்போ வரைக்கும் உக்ரைன் நேட்டோவில் இல்லை. உக்ரைன் சேர்ந்துட்டு தான் சொல்லி தானே உக்ரைனில் சேர போகிறதா சொன்னாங்க. இன்னி வரைக்கும் சேரல. சேர்ந்தா இன்னும் அடி செம்ம வடியாக விழும். அப்போ நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது தாக்குதல். இப்போ இது வரையும் உக்ரைன் வந்து ஒரு லேபு, 2 பக்கமும் லேபு. சைனாவோடைய ஒரு ஆயுதங்களை சோதனை கூடமாக பயன்படுத்துவதை உக்ரைன் பயன்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுடைய போர்க்கருவிகளும் போர் தளவாடங்களையும் சோதிக்கக்கூடிய ஒரு சோதனை கூடமாக உக்ரைன் இருக்கிறது. ஸோ இந்த 2 பக்கமுமே சேர்ந்து உக்ரைனை தான் காலி பண்ணுறாங்களே தவிர இதில் உக்ரைனை வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு நாடுக்கும் எண்ணம் இல்லை. ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா ரஷ்யா மொழி பேசக்கூடிய ரஷ்ய ஆதரவாக இருக்கக்கூடிய சோவியத் காலத்துலேருந்தே அதுக்கு முன்னாடியிலேருந்தே காலங்காலமாக ரஷ்ய மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் தான் அந்த இப்போ மீட்கப்பட்ட பிரதேசங்களும் மீட்கப்பட இருக்கின்ற பிரதேசம். நான் சொல்கிறது நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். கார்கோவில் ஆரம்பித்து ஒடிசா வரைக்கும் லிபரேட் ஆகும். நான் திரும்ப ஒரு தடவை பதிவு பண்ணுறேன். கார்கோவ்னு ஒரு ஒப்லாஸ்ட், அதாவது ஒரு பிரதேசம் இருக்குது உக்ரைனில். அதுலேருந்து ஒடெசா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது தென் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த 2த்துக்கும் நடுவில் உக்ரைனில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த பிராந்தியம், அதாவது இந்த மாகாணங்கள் எல்லாமே முற்றிலுமாக விடுவிக்கப்படும். இவ்வளோ நாள் போர் எங்கே நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த விடுவிக்கப்பட்ட இடத்திலும் விடுவிக்கப்பட இருக்கின்ற இடத்திலும் தான் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இப்போ எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா அமெரிக்கா வந்து உக்ரைனை நல்லா ரேக் பண்ணி விட்டு சரி ஓகே போய் அட்ரான்ற மாதிரி அதாவது மாஸ்கோவா நகரத்தின் மீது தாக்குதல் பண்ண உடனே அந்த மூடி கழண்டு போச்சு. பெருசாக நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி பேசவே இல்லை. பார்த்தீங்களா, அதுதான் லாஸ்ட்டு. நீங்கள் என்னைக்கு அதாவது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்னு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றது பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டதா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பெருசு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மீது நடத்தப்பட்டது வந்து பெரிய இது. ஏன்னா நம்மளோட இடத்துல தான் அது. ஸோ எல்ஓசி தாண்டின்றது தான் பெரிய விஷயமே தவிர பாகிஸ்தான் உள்ளே இருக்கிற இடத்த அடிக்கும் போது தான் நம்ம பெருமையாக பேசுவோம். அந்த மாதிரி இது உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதேசங்கள், விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் தான் இவ்வளோ நாள் சண்டை நடந்துட்டு இருந்தது. நீ இன்டர்நேஷ்னல் பார்டர் தாண்டி அன்னைக்கு நீ மாஸ்கோவில் தாக்குதல் பண்ணுறேன், இன்னும் ரஷ்யா உள்ள தாக்குதல் பண்ணுறேன்னு நீ இறங்கினா ரஷ்யாவோட பொறுமை அதோட முடிந்துவிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் சொன்ன இந்த தாக்குதலாம். இவ்வளோ நாள் உக்ரைன் நான் தாக்குதல் பண்ணிட்டேன். உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதேசம், மீட்கப்பட்ட பிரதேசத்தில் போர் நடக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த மீட்கப்பட்ட பிரதேசத்தை தாண்டி ஒரு கட்டத்தில் போய் மாஸ்கோ நகரத்தின் மீது நீ தாக்குதல் செய்வேன் அப்படின்னா மாஸ்கோவை மீது தாக்குதல் பண்ணால் இது என்ன சொல்கிறது, ரஷ்யா சும்மா இருக்க மாட்டாங்க. அமெரிக்காவே வந்தாலுமே அந்த இடத்துல உக்ரைனில் என்னங்க பிரச்சனை, மற்றபடி ஏன் ஃபின்லாண்ட்லேருந்து அடிக்க முடியாதா, இல்லை வந்து வேற ஏதாவது ரஷ்யாவுக்கு பார்டர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் மாத்திரம் தான் பார்டரா? லாட்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா இருக்குது, ஃபின்லாண்டு இருக்குது, சில பகுதிகளில் ஜெர்மனி, போலாண்டு பக்கத்துலேயும் ரஷ்யாவுக்கு பகுதி இருக்குது. கலினிகிராட்னு ஒரு இடம் இருக்குது, போலாண்டோட பார்டரில் இருக்குது. அங்கே தான் அதை பண்ண வேண்டியதானே. நீ ஏன் உக்ரைனில் பண்ணுறேன்னா மற்ற இடத்துலலாம் வச்சு பொழந்துருவாங்க ரஷ்யா. இந்த இடத்துல தான் உனக்கு சமதளமாக இருக்குது, அதாவது சமவெளி பகுதியாக இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன். அதனால தான் நேட்டோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது ரஷ்யாவை கோவப்படுத்துறதுக்கு. நெவர் போக்கு பேர்னு சொல்லுவாங்க. ஒரு கரடி போய் நின்று சைலண்டாக விட்டுரு, அந்த கரடியை போய் பின்னில் குத்துறீங்கன்னா இதுதான் நடக்கும். ஸோ ஒடிசா வரைக்கும் எடுப்பாங்க. ஒடிசாவில் இப்போது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒடிசா நம்ம ஊர், நம்மளது ஒடிஷா, அவங்க ஊரில் இருக்கு ஒடசா அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்தையும் அவங்க லிபரேட் செய்வார்கள், அந்த இடத்தையும் மீட்டெடுப்பார்கள். இது மீட்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும். ஒரு காலத்தில் அதாவது என்ன பண்ணால் ரிப்பப்ளிக்காக மாற்றி அது ரஷ்யாவோடு சேரும். அந்த மாதிரி ஒரு செனாரியாவை நோக்கி தான் நகர்கிறது. உக்ரைனை ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரியாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் ரஷ்யா செய்கிறது. அது நடந்தே தீரும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து ரஷ்யா பண்ணியிருக்குது. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனை தான் பண்ணுமா, இல்லை
உக்ரைன் என்ன பண்ணும்? தீவிரவாத தாக்குதல் தான் பண்ணும். ஒரு கண்டெய்னருக்குள்ள ட்ரோனை ஏற்றி ரஷ்யா உள்ள எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதை தான் செய்ய முடியும். இப்போ ட்ரோன் எல்லாம் கீவ் நகரத்தில் குவிச்சு வச்சிருக்கிற நீ. நேட்டோவோடைய, நான் சொன்னல இப்போ நேட்டோவோடைய ஆயுதங்கள் எல்லாம் கீவ் நகரத்தில் 15 கிலோமீட்டர் கீவ் நடுவில் இருந்து ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ரஷ்யாவில் இருக்கா, உக்ரைன்ல இருக்கா? உக்ரைனோட கேபிட்டல் கீவ். கேபிட்டல் கீவ். அது உள்ள வைத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியா இருந்தது. அணு ஆயுத கிடங்கு. ஓகே. அதை போட்டு ரஷ்யா வந்து அடிச்சதுல மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்பெக்டாகுலர் ஃபயர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. அதனால பல ஆயுதங்களை இழந்து விட்டது. ட்ரோன் ஃபேக்டரி எல்லாம் அடிச்சிருக்காங்க ரஷ்யா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண பிறகு ஜெலன்ஸ்கி சொல்றாரு, அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு அதிபர் பேசுகிற பேச்சா இது? ஒரு தீவிரவாத தலைவன் பேசுகிற மாதிரி இருக்குது. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு. ஸோ இப்போ ஏதாவது கை கழுவுறதுன்றது இதுதான். எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீ தானே நாட்டு அதிபர், எலெக்ஷன் நடக்கல. எனக்கு தெரிஞ்சிருக்கு போர் ஆரம்பித்த பிறகு நீ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணவே இல்லை. இந்த வாட்டி இப்போ கண்டக்ட் பண்ணுற, அப்போ கண்டக்ட் பண்ணுறேன்னு. உண்மையிலே சர்வாதிகார நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா உக்ரைன் தான் எடுக்கணும். உக்ரைனில் கான்ஸ்கிரிப்ஷன்ற பேரில் ஃபோர்ஸ்டு கான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. அதாவது இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறதுன்னு இருக்குல்ல, எவனும் சண்டை போட வரல. இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட யார் வேணால் சண்டைக்கு போடலாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம ஊர்லலாம் போய் ஜாயின் பண்ணுவாங்களா ஆர்மியில்? கூப்பிட்டாலுமே வரல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு என்ன சொல்ற மீட் கிரைண்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜெலன்ஸ்கி நடத்திட்டு இருக்காரு. ஜெலன்ஸ்கி எதிர்த்து பேசினா குளிர், அதாவது அங்கே சப்ஜீரோ டெம்பரேச்சரில் குளிர் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்கிறது 0க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல கரண்ட் கம்பத்தில் வச்சு டேப் போட்டு கட்டி வச்சா இது வந்து ஒரு மக்களாட்சி கொண்ட நாட்டோடைய தலைவன் செய்யக்கூடிய செயலா? அப்படி அங்கே நடக்குதா? அங்கே நடக்குது. வீடியோலாம் வருது. டேப்பை வச்சு அடிக்க வேண்டியது. ட்ரெஸ்ஸை அவுத்து விட்டுட்டு குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, அது கீவ் ரஷ்யா எல்லாமே, அதாவது உக்ரைன் ரஷ்யா அந்த இடமே வந்து நல்ல குளிர் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த இடத்துல வெட்ட வெளியில் கரண்ட் கம்பத்தில் டேப்பை எடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் உருவிட்டு அம்மனமாக வந்து இதில் கட்டுறதுன்றது வந்து எந்த ஊரில் மக்களாட்சி தத்துவம் கொண்ட எந்த ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரியில் இது நடக்கும்? நீங்கள் இதை வந்து ஒத்துக்கிறாங்களா? இது அமெரிக்கா ஒத்துக்குதா? இதை யூகே ஒத்துக்குதா? இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒத்துக்குதா? இதை வெளிப்படையாக செய்கிறாங்களே. இப்போ இந்த மாதிரி நாட்டுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? உங்ககிட்ட என்ன மக்களாட்சி தத்துவம் இருக்குது? செய்ய சொல்கிறதே அவங்களா தானே இருப்பாங்க. அப்போனா உனக்கு தேவையான போது நீ செய்வே, அப்போ அது கரெக்டு. இதே வேற யாராவது செஞ்சால் தப்பு. அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். பாகிஸ்தான் இன்னைக்கு நீ கண்டிச்சிருக்கியா? ஈரான் மீது இவ்வளோ கண்டனம் சரியே, உக்ரைன் மீது நீ ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறியா? லின்சே கிராஹாம் செத்துட்டாரு, எப்படி செத்தாருன்னு நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டியது தானே. போர் நிறுத்தம் வந்து விட்டதுன்னாரு. சாவறதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தை அதுதான். போர் நிறுத்தம் வந்து விட்டது, நாம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டோம், இந்த பிரச்சனை வந்து சைனாவை நோக்கி நகர்கிறது, சைனா நினைத்தால் அந்த போரை நிறுத்தலாம், வாஷிங்டனில் கண்ட்ரோல் இல்லை, மாஸ்கோவால் கண்ட்ரோல் இல்லை, அது பீஷிங்கில் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்ல முடிச்சு 3 நாள் ஆள் காலி. ஸோ இது பண்ண ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வால்வு வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது தெரியாதுல்ல. நீங்கள் மற்ற ஊருக்கெல்லாம் பேசுறீங்கல்ல, உங்கள் ஊர் செனேட்டர் தானே இருந்தாலும், உங்கள் ஒரு அரசியல்வாதி தானே. இந்தியா மீது டாக்ஸ் போடுன்னு சொன்னது இருந்தால் தானே, எல்லா நாட்டு மீது டாரிஃப் போடுன்னு சொன்னது இருந்தால் தானே, இந்த போரை தொடர்ந்து நடத்துன்னு சொன்னது இருந்தால் தானே, காசாவை லெவல் பண்ணுன்னு சொன்னது இருந்தால் தானே. காசாவை அந்த ஆள் வார்த்தையிலே சொல்லணும்னா ஹிரோஷிமா நாகசாக்கி என்ன பண்ணமோ அதே மாதிரி காசாவை பண்ணுன்னு இந்த ஆள் பேசியிருக்காரு. ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உக்ரைனில் தொடர்ந்து போர் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு முன்னாடி பேசியிருந்தாரு. கடைசியாக முத்து தான் போர் நிறுத்திக்கலான்னு. ஏன்னா அவங்க ஊரில் பர்சை கடிக்குது, எக்கானமி அடி வாங்குதுன்றதுனால. ஸோ எது எப்படியோ அந்த ஆள் அந்த நாட்டுக்கு ஒரு விசுவாசமான ஆள் அமெரிக்காவுக்கு. அதனால இந்த போர் நிறுத்தலான்னு. அப்போ ஜெலன்ஸ்கி மேலே சந்தேகம் வரலன்னு உங்களுக்கு வரவே இல்லையே. இதே ரஷ்யா பண்ணியிருந்தா நீ ரஷ்யா பண்ணிட்டாங்களா, ஈரான் பண்ணிருச்சா, வேற ஏதாவது நாடு பண்ணிச்சான்னு கேட்குறிய? உன் ஊருக்காரமானா இல்லை உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஜெலன்ஸ்கி செஞ்சானான்னு கேட்க வேண்டியதானே. நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பழி இந்த வந்து வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பழி தூக்கி அவங்க மேலே போட்டிருப்பாங்க. இப்போ இது பூசி மெழுகக்கூடிய ஒரு வேலை நடக்குது, அமெரிக்கா நடக்குதுன்னா அது ஒன்று இவனுங்களே செஞ்சுருக்கணும், இல்லை இவங்களோட ஆதரவாளர் ஆனால் ஆதரவாளர் நாடு தான் செஞ்சுருக்கணும். அப்போ இந்த போர் தொடர்ந்து நடப்பதற்காக அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிலருக்கு விருப்பம் இருக்கிறது. அதிபர் ட்ரம்புக்கு இருக்குதோ இல்லையோ, அதிபர் ட்ரம்புக்கு மேலே சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு போல இருக்கு, அவங்களுக்கு இந்த போர் தொடர்ந்து நடத்துவதற்கான விருப்பம் இருக்கிறது, தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவர் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க. நாளன்னைக்கு பேச போறாராம். இன்னைக்கே ஒரு எமர்ஜென்சி கொண்டு வர மாதிரி பேசிட்டாரு ட்ரம்ப். இப்போ ஆஸ் வி ஸ்பீக் நம்ம வந்து ஒரு 2-3 மணி நேரங்கள் முன்னாடி இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலையில்
அமெரிக்க நேரப்படி நேற்று இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். பேசியிருக்கிறாரு. மத்திய கிழக்கு, அதாவது மேற்கு ஆசியாவில் பிரச்சனை நடக்குது, நம்ம பார்டரில் பிரச்சனை நடக்குது பாருங்கள். எப்பவுமே வந்து என்ன நேஷனல் செக்யூரிட்டி, இப்போ வந்து உள்நாட்டில் மெக்சிகோ பார்டரில் பிரச்சனை நடக்குது. இப்போ டெக்சாஸு, நியூ மெக்சிகோ, அப்புறம் அரிசோனா, அப்புறமா கலிஃபோர்னியா, இந்த நாடுகள்லாம் இந்த மாநிலங்கள்லாம் மாகாணங்கள்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ ஏதாவது பண்ணி ஒன்று இருக்கிறவங்களாம் அனுப்புகிறேன், ஏதாவது உள்நாட்டில் பிரச்சனை பண்ணி இப்போ கவனத்தை திசை திருப்ப போகிறாரா தெரியாது. வெளிநாட்டில் இப்போ செம்மை அடி வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அதனால் இப்போ உள்நாடு கவனம் பெறுகிறது. இந்த கவனத்தை தான் அவர் முன்னாடியே எடுத்துன்னு வந்திருக்கணும். மேபி நாளன்னைக்கு அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் ஈரானும் அமெரிக்கா போட்டு தாக்கு அதை தான் சொல்கிறேன். அவர் சொல்ல வர, அவருக்கு செனட்டில் ஆதரவு இல்லை, அமெரிக்கா கோர்ட்டில் அவருக்கு ஆதரவு இல்லை, காங்கிரஸ்லேயும் ஆதரவு இல்லை, அமெரிக்கன் காங்கிரஸ்லேயும் ஆதரவு இல்லை. இந்த போரை அவர் வந்து சிலருக்காக நடத்துகிறார். உக்ரைன்லேயும் சரி, காசாவிலும் சரி, ஈரான்லையும் சரி, சிலருக்காக நடத்துகிறார். ஆனால் பிகர் பிக்சர் பார்த்தீங்கன்னா டாலருக்காக நடத்துகிறார். சரி, இப்போ அதே நேரத்தில் ரஷ்யாவுடைய ஒரு விமானம் சொல்லுவாங்கல்ல, அது ஈரானுக்கு பேருக்கு, அது டூம்ஸ்டே பிளேன். கரெக்ட், டூம்ஸ்டே பிளேன். அது வந்து அதாவது உலகத்தில் ஒரு நாடு இப்போ அணுகுண்டு போடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அணுகுண்டு அமெரிக்கா வந்து ஈரான் மீது போடுகிறது. அப்புறம் என்ன ஆகும்? சென்னாரியோ நீங்களே சொல்லுங்களேன். அப்போ ஈரானுடைய ஆதரவு நாடுகள்லாம் மற்றபடி எல்லாம் தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் அது மாதிரி வானத்தில் ரொம்ப நேரம் பறக்கிற மாதிரி இருக்கிற விமானம், இந்த மாதிரி அணு ஆயுதத்தை தாங்கி அது ஒன்றும் ஆகாத விமானம் தான் இந்த டூம்ஸ்டே பிளேன்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு போய் இறக்குறது வந்து முக்கியமான நபர்களையோ முக்கியமான தளவாடங்களையோ பாதுகாப்பதற்காக, இல்லைனா பதில் தாக்குதல் பண்ணுவதற்காக ஒரு ஆயுதங்களை கொண்டு சென்றிருக்கலாம். ஸோ இப்போ நீ பண்ணினா நானும் பண்ணுவேன்ற லெவலில் தான் ரஷ்யா வந்து இறங்கியிருக்கு. நேற்றுக்கு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் மாஸ்கோவை மீண்டும் தாக்குவோம், டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குவதற்கான ஆதரவு எங்களுக்கு தெரிவிக்கல் சொல்லி கேட்ட உடனே இதுக்கு மேலே அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா 3ஆம் உலகப் போரை நாம் எதிர்கொள்ள நேரிடும்னு அரை மணி நேரம் கழித்து புட்டின் அவர்கள் பேசுகிறார். ஜெலன்ஸ்கி வந்து பொறுப்பற்ற முறையில் ரஷ்யா உள்ளே இருக்கக்கூடிய இடங்களை தாக்குவோம்னு சொன்ன உடனே அரை மணி நேரம் கழித்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, அப்படி ஒரு காலகட்டம் வந்ததுன்னா 3ஆம் உலகப் போருக்கு நம்ம தயாராகுவோம் அப்படின்றது எல்லா நாட்டுக்குமே. 3ஆம் உலகப் போர்னு சொல்லிட்டாரு. அதை உலகப் போர்னா நீ ஆசைப்படுற நான் உனக்கு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இது ஜெலன்ஸ்கிக்கு தானே ஆசை, ஜெலன்ஸ்கிக்கு ஆசை, ட்ரம்ப்புக்கு ஆசை, ஐரோப்பிய எப்பெல்லாம் நீ காலியாகிறியோ, எப்பெல்லாம் இந்த நாடுகள்லாம் பின்தங்கும் நிலவு போதோ அப்பெல்லாம் மற்ற நாடுகள் அழிக்கணுன்றதான் உங்களோட எண்ணமா இருக்கு. சார், இப்போ இந்த போர் நடக்கிற மாதிரி நடக்குது, நின்றுன்னு சொல்றாங்க, நிக்கிற மாதிரி நின்னாலும் அதுக்கப்புறம் தீவிரமடையுது. இது ஏதோ ஒரு சமிக்கை மாதிரி தெரியுதா சார்? என்னைக்கு போர் நிற்குதோ அமெரிக்க டாலர் விழும். இல்ல, அது தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அதான் சொல்றேன். இப்ப விடுவான அமெரிக்கா மொத்தமும் போறது, நீ மொத்தமும் காலி ஆகுன்ற மாதிரி கொண்டு வருவான். எம்ஏடின்னு சொல்லுவாங்க, மியூச்சுவலி அன்னைலேட்டிங் டிஸ்ட்ரக்ஷன். ரெண்டு பக்கமும் இப்போ ரெண்டு பக்கமும் பாதிக்கப்படும் போது இந்தியாவுக்கு இழப்பு இருக்கும். இஸ்ரேல் ஒரு பக்கம் பாதிக்கப்படும், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, ஒமான், யமன், அப்புறமா வந்து எத்தியோப்பியா, அப்புறமா இந்த பகுதியில் மேலே பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கு, குவைத், இதெல்லாம் பாதிக்கப்படும். இதுதான் எம்ஏடின்னு சொல்கிறது. சரி, அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்க போதில்லை. நீங்கள் கஸ்பி, அதாவது பசிபிக்குக்கும் அட்லாண்டிக்கும் நடுவில் நீ நிம்மதியாக தான் இருக்க போகிறேன். ஊரில் இருக்கிற எல்லா ஊரில் வந்து பிடிச்சி போய் புள்ள பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா ஊரில் வந்து பிடிச்சி போய் 10 பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு நாடு நடத்துகிறேன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறவங்களாம் சேஃபாக தான் இருப்பான், இங்கே இருக்கிற நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். அதே மாதிரி ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா காஸ்பியன் சீலேருந்து ரெட் சி வரைக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் சுயஸ் கேனால் ஆரம்பித்து இந்த பக்கம் பாகிஸ்தான் வரைக்கும் இந்த மொத்த பகுதியும் தானே எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால் யாருக்கு லாபம்? அமெரிக்காவுக்கு தான் லாபம். டாலர் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது. ஸோ டாலரையும் பெட்ரோலையும் கட்டி வச்சு அந்த கயிறு அவுக்கப்படும் வரை இது தொடர்ந்து நடக்கும். அவுக்கப்படுமா? கண்டிப்பாக அவுக்கப்படும். போர் நின்று தான் நவுந்து போச்சுங்க. ஆல்ரெடி ஒப்பக்லேருந்து யுஏஇ வெளில வந்துட்டான். சவுதி அரேபியா பிரிக்ஸில் வந்து சேர்ந்துருவான். பிரிக்ஸுங்கிறது ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கூத்து பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. பிரிக்ஸ் நம்மளுடைய தலைமையில் இருக்கு. அப்போ சேர்ந்துருவாங்கன்னா பிரிக்ஸ் அப்போ மறுபடியும் வருமா? பிரிக்ஸ் ஆல்ரெடி பிரிக்ஸ் தலைமை நம்மகிட்ட பிரிக்ஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்போ சவுதி அரேபியான்ற ஒரே ஒரு இடத்த வச்சு தான் அமெரிக்கா இப்போ ஆடிட்டு இருக்கு. இந்த போர் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செகண்ட் போர் நிற்குது. ஈரான் வந்து யாருக்கு வேணா ஆயில் விற்கலாம், எந்த கரன்சியில் வேணா விற்கலாம், எவ்வளோ வேணா விற்கலாம். அவனே ரிஃபைனரி கட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவான். ஸோ இந்தியா போகுதுன்னு வச்சுங்க, சைனா போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ யாருக்கு அடி வாங்கும்? யுஏஇ எவ்வளோ வேணால் பம்ப் பண்ணலாம், யாருக்கு வேணால் பம்ப் பண்ணலாம், எவ்வளோ எந்த கரன்சியில் வேணால் பம்ப் பண்ணலான்ற ஆல்ரெடி சில வந்துருச்சு. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், டாலர் என்ன ஆகும்? பேப்பர் தானே அது, இட்ஸ் ஜஸ்ட் மேட் ஆஃப் பேப்பர். தூக்கி அந்த டாலருக்கு பேக்கிங் ஏதாவது இருக்கா? இனி ஃபோர்ட் மேக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னார்ல, ஏன் ஓப்பன் பண்ணேன்?
30% அமெரிக்காவிடம் தங்கம் இருக்கிறது. அவங்க சொன்ன தங்கத்தோடைய அளவில் 30% தான் இருக்கிறதுன்னு அமெரிக்கா உள்ள இருக்கக்கூடிய இன்சைடர் ரிப்போர்ட் ஒரு சொல்லுது. பாதி காப்பர் தான் இருக்கு, மேலே மாத்திரம் இது கோல்டு வச்சிருக்காங்க, உள்ள ஃபுல்லாக காப்பர் தான் இருக்கு. அந்த கோல்டுமே ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை, தங்கம் தான் ஸ்டாண்டர்டு. ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது எங்க அப்போ அமெரிக்காவை தான் கேட்கணும். யார் கேட்குறா? பூனைக்கு யார் மணி கட்டுறது? இவர் திறக்கிறேன்னு சொன்னார், திறக்கவே இல்லையே. திறந்தா இல்லைன்னும் போது எப்படி திறப்பா இருந்தாலும் திறக்க மாட்டார். ஸோ இங்கே பிரச்சனை அதுதான். போர் நின்றுதுன்னா அமெரிக்க டாலருக்கு மிகப்பெரிய விடப்பட்ட சவால் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு மேலே அமெரிக்க டாலர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி சூழ்நிலை வரும். அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் நான். அப்படிதான் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. அப்போ இப்போ இந்த போர் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர் நிக்குது, சவுதி அரேபியா இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வருவோம். ஈரான் யாருக்கு வேணா விற்கலாம், எவ்வளவு வேணா விற்கலாம். சைனாக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். UAE நம்மளுக்கு சப்ளை பண்றான். பஹ்ரைன், ஒமானு, சவுதி அரேபியா நம்மளுக்கு சப்ளை பண்றான். ஸோ இந்த பக்கம் இருக்கிற நாடுகள் நம்மளுக்கு சப்ளை பண்ணுது, ஈரானும் சப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாம எந்த கரன்சி நம்ம யூஸ் பண்றோம் நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். இங்க இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அழிக்கப்பட்டு விட்டது. இதுக்கு மேலே பேஸை கட்டணும்னா பணம் வேணும். பணம் எப்படி கட்டுவான் அமெரிக்கா? $38 ட்ரில்லியன் இருக்கு கடன். 39 நோக்கி நகர்கிறார்கள். டெப்ட் டு த GDP, அதாவது கடன் வரவை விட கடன் 130% இருக்கு. அவ்வளோ பெரிய பொருளாதாரம். ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாருமே இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, உன்னால தான் நான் அடி வாங்குறேன்னு சொல்லி வெளில போகிறான். இந்த செனாரியோ சொல்லுங்க. அப்போ அமெரிக்கா டாலர் எப்படி நிற்கும்? அமெரிக்கா டாலரை எது பேக் பண்ணுது? ஆயில் பேக் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆயில் இனிமேல் அமெரிக்கா டாலர் நிகராக நம்ம டீல் பண்ண போகிறதில்ல. ரூபிள் ருப்பியில் போயிட்டு இருக்கு. யுவான் இதில் ஈரானுடைய கரன்சியில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் டாப் 10ல் 6 கண்ட்ரீஸ் பிரிக்ஸில் இருக்கான். பிரிக்ஸ் ப்ளஸில் இருக்கான். அப்போ அமெரிக்கா டாலர் என்ன ஆகுன்றது பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த பதிலுக்காக தான் அமெரிக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தியோப்பியா, நான் சொல்கிற மேப்பு திரும்ப எடுத்து எல்லாரும் பாருங்கள். எத்தியோப்பியா, சவுதி அரேபியா, UAE, ஈரான் 4 நேராக கோடு போட்டிங்கன்னா ஒரே லைனில் வரும். இந்த இடத்துல 2 சோக் பாயிண்ட் இருக்குது. ஆயில் போகிற வழி இருக்குது, இன்டர்நெட் கேபிள் போகிற வழி இருக்குது. உலகத்தோடைய பொருளாதார ஆட்சி இந்த பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈரான் மானாவாரி தாக்குதல் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த நாடுகள்லாம் என்ன ஆகும் பண்ணு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், இது மானாவாரி தாக்குதலுக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க நம்ம வில் ஹேவ் டு ஃபீல் பேட்னு. ஆனா இதுல பாதிக்கப்படுறது அமெரிக்கா பாதிக்கப்பட்டாலும் அந்த நாடுகளும் பாதிக்கப்படும். அப்ப பேச கட்டுறதுக்கு யார் பணம் கொடுப்பா? நீ இருக்கிறதுனால தான் அடியை வாங்குறாங்க. திரும்ப சொல்றேன், அமெரிக்கா இந்த இடத்துல இருந்து வெளில போகணும்னா ஈரான் சொல்லிட்டு இருக்கான். மானாவாரி தாக்குதல் ஒரு ட்ரோன் போதுங்க. இப்ப இருக்க 1.1 பில்லியன் அதாவது கண்ணு மாதிரி அந்த இடத்துல கத்தாரில் தலைமலை போட்டானா இல்லையா ஒரு ட்ரோனு? $20,000 இதை வச்சு ட்ரோனை வச்சு அடிச்சானா இல்லையா? ஒரு கார் விலைங்க, சுருக்கமாக சொல்லணும், ஒரு மாருதி கார் விலையை வச்சிருக்கிற ஒரு ட்ரோனை கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ரேடார், ஆயிரக்கணக்கான கோடிகள் கொண்ட ஒரு ரேடார் மேலே தப்புன்னு போட்டு காலி பண்ணிட்டு போயிட்டேன்ட்டான். அவ்வளோதான். அப்படி தான் நடக்கும் இனிமேல் போர். 1000 கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டாங்களாம் இப்போ அந்த ஹார்முஸ்லேருந்து அமெரிக்காவுடைய கப்பல்கள் எல்லாம். இப்போ நீ மாத்திரம் நான் ஊற்றிடுவா, மற்றவெல்லாம்? அப்போ மற்ற நாடுகள்லாம் கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ டாலர் என்ன ஆகும்? இந்த போர் தொடர்ந்து நடக்க வரைக்கும் இந்த டாலரும் டாலருடைய சார்ந்து இருக்கக்கூடிய எண்ணெய் ஆதிக்கமும் இருக்கும். இந்த போர் என்னைக்கு முடிவடையுதோ அன்னைக்கு அந்தந்த நாடுகள் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம சவரின் கண்ட்ரி, அதாவது என்ன சொல்றது, நம்ம வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு அந்தந்த நாடுகள் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். எதுக்கு நான் அமெரிக்கா டாலர்? அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்காக நாடு நடத்திட்டு இருக்கான். இங்கே இந்தியா அதுக்காக நாடு நடத்துது, அமெரிக்கா டாலர் தூக்கி பிடிக்கிறதுக்கா? சைனா அதுக்காக நிற்கிறான், ரஷ்யா அதுக்காக நாடு நடத்துகிறான். உன்னால எனக்கு சல்லி வயசு பிரயோஜனம் இல்லை. இன்ஃபேக்ட் நீ தான் என்னை அடக்கியே வச்சிருக்க. இந்த கேள்வி எல்லா நாடுகளும் கேட்குமா? கேட்காதான் அந்த பிராந்தியத்தில்? அப்போ அடி வாங்குவாங்களா மாட்டாங்களா டாலர்? அதை தான் நான் சொன்னேன். இதை நோக்கி தான் நகர்கிறது. அதனால தான் இந்த போரை தொடர்ந்து சும்மா, அதாவது இந்த சாம்பிராணி போக மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி கொஞ்சம் ஊது போக வரும், அவ்வளோதான். இல்லை, அதை ஈரானும் பார்த்துட்டே இருக்காது. நீ எப்படியும் இது அயட்டல்லா அலி காமினியோட இறுதி ஊர்வலத்துக்காக வெயிட் பண்ணார்கள். அது முடிஞ்சு போச்சு. இப்போ நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் இல்லாமல் சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். மொஜாபா காமினி இன்னும் வெளியிலேயே வரல. அவர் உள்ள இருந்து தான் உள்ள இருந்து தகவல் கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, UAE போன்ற நாடுகள்லாம் நீங்களும் போர்ல சம்பந்தப்பட்டதா தான் நேரடியா வர்றதா அர்த்தம். அங்கிருந்து நான் அடிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், என் பக்கத்தில் ஒருத்தன் உட்கார வச்சிருக்கீங்க, அவன் கையில கத்தி இருக்கு. என்னைக்கு அச்சுறுத்தல் தானே என்னைக்கு இருந்தாலும். பாகிஸ்தான்ல எது ராணுவ தளவாடங்கள் அமெரிக்கா வைத்திருக்கிறது? சைனா எதுக்கு கொடுக்கணும்? 100 J ரக விமானம், J-20 15-17 ரக விமானங்கள் எது கொடுக்குது?
நம்ம ஏற்ற மாதிரி 100 கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கொடுத்தாலும் அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், டக்குன்ட்டு தான் அது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். பட் ஸ்டில் F-22 எதுக்கு உனக்கு, F-16 எதுக்கு? தீவிரவாதத்துக்கு எதிரான போர், பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் மட்டுமே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும்னு சொல்லி கொடுத்த F-16 வச்சு தானே அபிநந்தன் வர்தமானனோட விமானத்தை சுட்டி வீழ்த்தினார்கள். மீண்டும் நம்ம ஆளுங்க, நம்ம வந்து ஒரு மாருதி 800 கொண்டு போய் ஒரு இனோவா கார் அடிச்ச மாதிரி தான் நம்ம அடிச்சோம். MiG-21 பைசன் வச்சு தான் நம்ம ஆளுங்க திரும்பி தாக்குதல் பண்ணாங்கல்ல. அதில் F-16 ரக விமானம் வீழ்த்தப்படாத விமானம்னு போய் உலகத்தில் வடிகட்டின போய் சொல்லியிருந்த அமெரிக்கா ஊந்துதா இல்லையா அந்த சமயத்தில்? இனி வரைக்கும் ஒத்துக்கலையா இல்லையா? அவங்களோட ராணுவ தளவாடங்கள் மொத்தமாக காலியாச்சுல. ஸோ நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த போர் முடிவுக்கு வந்ததுன்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இந்த பிராந்தியத்தில் மட்டும் இல்லாமல் கிழக்கு பகுதியிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய கிழக்கு பகுதியிலும் முடிவடையும் அப்படின்றத என்னோட பார்வையான. தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஜெயன் சார்.